ஸோ டோர்னமெண்டோட முதல் செமிஃபைனல் மேட்ச்சுங்க. மேட்ச் பிட்வீன் காட்டாத்தி வர்சஸ் கரம்பக்குடி 2 டீமுக்கான மேட்ச். ஸோ மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண கரம்பக்குடி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓனிங் பேட்ஸ்மேன் சைக்கிளில் முருகன், நான் சைக்கிளில் கார்த்தி, முதல் ஓவர் தினேஷ் வந்திருக்காரு. ஃபுல்லாக மறுக்கி போய் அடிக்க பார்த்துருக்காரு. ஒரு சிங்கிள். ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தா குட்டிப்புலி கார்த்தி சைக்கிள் ரொம்பவே டைமிங் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். கார்த்திக் செஞ்சா முதல் பந்திலே ஒரு பவுண்டரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சந்தித்தா 2 பந்தில் ஒரு 6 கலக்கியிருக்காரு இங்க கார்த்தி. ஃபோர்த் ஒன் வெரைட்டி ஆடி இருக்காரு. இதுவும் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் க்ளோஸா போச்சு, ஆனா ஃபீல்டர் ரியாக்டே பண்ண முடியாத அளவுக்கு குயிக்கா போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து டாட் பால். செமிஃபைனலுக்கான இன்னைய டேவுக்கான முதல் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயோட கடைசி ஒரு பந்து விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் விக்கெட் எடுத்து கம்பேக்கோட ஓவர் முடிச்சிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேல 15 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் நீட்பள்ளி கார்த்திக் வந்திருக்காரு. கிராண்டட் 2 நினைக்கிறேன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி திருப்புறான்னு பார்த்தா வாட்ட கேட்சுங்க. ஜம்மாடி போட்டாரு விக்கெட். ஓனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ராஜ்குமார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கிராண்டட் 2. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் கேப்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா? பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். பவர் பிளேயர் கர்மா ஃபீல்டர் இல்லங்க போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் வெரி க்ளோஸ் டு ஸ்டம்ப். ஒன் மோர் டாட் பால் டு எண்ட் ஓவர். ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் ஹரி. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா அங்க நல்ல கேட்ச் விக்கெட். சரணோட விக்கெட் இழக்கிறாங்க யார்லியாவே. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சர்க்குணம். கேப்ல போயிருக்கு. அதிகபட்ச சிங்கிள் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு. 2 ரெஸ்ட் பண்றாங்களா? சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பு பண்ண நினைக்கிறேன். அறிவு ஃபீல்டர் நல்ல கேட்ச் போட்டாங்க. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கணேஷ். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் இழக்கிறாங்க. 1 மோர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க ஹரி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் கார்த்திக் போயிருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட் போயிருக்கு. செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேரிங்க. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு ஆடி இருக்காரு மிட் விக்கெட். இது கண்டிப்பா பவுண்டரி போயிருங்க. போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சர்வான் ஃபீல்டர் நல்ல கேட்ச் போட்டாங்க. விக்கெட். 4 ஓவர் முடிஞ்ச மேல 37 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும் 5வது ஓவர் ஹரி. நோ மேன் ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். ஃபீல்டரால பாலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். 1 2வது ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா? போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். செகண்ட் ஒன் சர்வான் இருக்காரு ஃபீல்டர். அவரை குத்தி ஜம்பாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரே ஹைட் மேனு. எவ்வளவு ஜம்பானாலும் புடிச்சாரு ஜாவி. நெக்ஸ்ட் ஒன் பால் பம்பாயிடுச்சா? அதையும் ஜம்ப் பண்ணிட்டாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹைட் மேன் ஹைட்டை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கேன். பிரகாஷ் பேட்ல இந்த முதல் 6 சூப்பரான 6 பதிவு பண்ணிருக்காரு. இங்க அவர் அடிச்ச 6க்கே இங்க புயல் கிளம்பி இருக்கான்னு சொல்லலாம். மண்ணெல்லாம்
நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். இந்த முறை நேருக்கு நேர் சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. 6 இங்க பிரகாஷ் பேட்ல இருந்து பேக் டு பேக் 2 6 ஃபயர் நாக் அப்படின்னு சொல்லலாம். இங்க நெக்ஸ்ட் ஒன் 2 பந்து 6 இருந்தா ஹாட்ரிக் 6க்கு வாய்ப்பா இருக்கும். ஹைட் போயிருக்கு, ஆனா அதுக்கேற்ற டிஸ்டன்ஸ் இல்ல. கிராண்டட் 2ன்னு நினைக்கிறேன். கிராண்டட் 2 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 54 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் விஜய் பாலன் வந்திருக்காரு. ஒன்னா 2 வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் இந்த முறை வாட்டர் ஷாட் அப்படியே நிப்பாட்டினாருங்க. ஏந்தி பந்தயங்க போயிடுச்சுங்க. 6 இங்க 3வது 6 பதிவு பண்றாரு பிரகாஷ். வாட்டர் நாக். ஒரு பவுலர் சேஞ்ச் ஆங்க டாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. 2 கண்டிப்பா ஓட பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினைப்பாருன்னு சொல்லி இருக்கும்போதே ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. கம்ஃபர்டபுள் 2ஆவே மாட்டாங்க, நிற்க வச்சு தான் மாறுவாங்கன்னு நினச்சேன். ஃபிஃப்த் ஒன் எக்ஸல் டெலிவரிங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிராண்டட் 2 போகல, சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பால் போன சிங்கிளோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 64 அடிச்சிருக்காங்க, 65 டார்கெட் கரம்பக்குடி. செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துட்டு போறான்னு பார்க்கலாம். மேட்ச் ஆயிங்க ஹோல்டர் விக்கி சைக்கிளா, நான் சைக்கிளா சர்வான். மேட்சுக்கான முதல் ஓவர் ராஜ்குமார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் காலில் பட்டு போயிருக்கு. கிராண்டட் 2ன்னு நினைக்கிறேன். எஸ், முதல் பந்திலே கிராண்டட் 2. செகண்ட் ஒன் வீக்கரா போட்டிருக்காரு, ரொம்ப பேஸ் போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்க டாட் பால். தேர்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவரிங்க, செம்ம பேஸா போட்டிருக்கான்னு சொல்லலாம். 1 more டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். ஃபோர்த் ஒன் சான்ஸ் பார் நேருக்கு நேர், நல்ல கேட்சுங்க. லாங் ஆஃப்ல கேட்ச போட்டாரு முருகன். முதல் விக்கெட் எந்த ரன்னை பதிவு பண்ணாம வெளியே கொடுத்து வெளில போறான்னு சொல்லலாம். இங்க ஹோல்டர் விக்கி. பேட்ஸ்மேன் தினேஷ். ஃபுல் டாஸ் பால் ஸ்லோயரா போட்டிருக்காரு, கனெக்ட் பண்ணல. டாட் பால் பேட்ல போட்டு வந்திருக்கு, ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. வாட் அண்ட் ஓவரிங்க, பவர் பிளே ஓவரை 2 ரன், அதுவும் பையில தான் போட்டு போயிருந்துச்சு. எக்ஸலண்டா போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க ராஜ்குமார். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஹரி வந்திருக்காரு, கரெக்டா அடிச்சாருங்க. இங்க முதல் பந்திலே ஒரு 6 போயிடுச்சு. ரொம்ப டைமிங், அதை தெளிவா ஆட்டாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பாயிண்ட்ல விளாசிருக்காரு. கிராண்டட் 2ன்னு நினைக்கிறேன். எஸ், கிராண்டட் 2. தேர்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாங்க, ஒயிட். தேர்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். இந்த மாதிரி கவர்ஸ்ல அங்கே ஃபீல்டர் இருக்காங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. அவரையும் தாண்டிங்க ஒரு 6 செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையரிங்க. 6 போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுங்க. இங்க ஸ்டம்பில் பட்டு தான் போயிருக்கு, விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் இங்கே கார்த்தி, நீர்பள்ளி கார்த்தி வந்திருக்காரு. மறைச்சு தெளிவாக ஆட்டாருங்க. எங்கேருந்து வந்தாரோ அங்கே பந்த போக வச்சிருக்காரு. பவுண்டரி போயிடுச்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 அடிச்சிருக்காங்க. அதுக்கான தேர்ட் ஓவர் பிரகாஷ் வந்திருக்காரு. டிஃபன் ஸ்டார்ட் போயிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு சிங்கிள் மட்டும் தான் விடுவான்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்திருக்காரு, சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் பார், கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கிராண்டட் 2. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார், மிட் விக்கெட்ல போயிருக்கு, கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சு 6. நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போதான்னு பார்த்தா திரும்பி அடிக்கிறாங்களா? டாட் பால். லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன், கேப்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்க. சிங்கிளோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்களா? எஸ், ஓவர் முடிவு கொண்டு 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 31 அடிச்சிருக்காங்க. ஆச்சுங்க 4வது ஓவர் ராஜ்குமார். முக்கியமான ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இது போக மீது 2மே ஒரு பவுலர்ஸ் போடணும். இந்த ஓவரை எப்படி ஆட போறாரு அப்படிங்கிறது தான் இந்த மேட்சோட ரிசல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ்ஸிங்கில் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ இதான் நானும் நினச்சேன். இந்த ஓவரை தரையில் ஆட்டு அடுத்தடுத்த ஓவரை டார்கெட் பண்ண நினைப்பாரு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன்
திருப்பியோட பார்த்துருக்காரு. இதுவும் ஒரு சிங்கிளுக்கு மட்டும் தான் வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹரி ஃபீல்டர் யங்ஸ்டர் சிங்கிள். தேர்ட் ஒன். இதையும் தரையில் தான் ஆடி இருக்காரு. தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் ஆடுறான்னு சொல்லலாம். சிங்கிள். ஃபோர்த் ஒன். நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா கேட்சை போஸ்டாங்க. விக்கெட். பாலோட பிடித்தான். நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். திருப்பி விட்டுருக்காங்க. அங்க ஃபீல்டர் பவுண்டரியை ஸ்டாப் பண்றாங்களான்னு பார்த்தா 4 ரன்கள். பவுண்டரி போயிடுச்சு. லாஸ்ட் ஒன் டெலிவரி. கேப்ல சிங்கிளா 2க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் டு எந்தி ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் போட்ட 2 ஓவரையும் சேர்த்து 10 ரன்னுக்குள்ள நல்லா போட்டு முடிச்சிருக்காரு ஓவரை இங்க ராஜ்குமார். ஸோ கரம்பக்குடி 25 டோர்னமெண்ட்டை தொடர்ந்து இந்த டோர்னமெண்ட்லேயும் நல்லா போட்டிருக்காங்க ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 அடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 26. பிரகாஷ் முதல் பந்தே ஒரு டாட் பால் நல்லா போட்டிருக்காரு. 12க்கு 26, 11க்கு 26 இருக்காங்க. செகண்ட் ஒன் விக்கெட்டுங்க. ஸ்டம்புக்குள்ள பூந்து வந்திருக்கு. வாட் அண்ட் டெலிவரிங்க. எக்ஸ்ட்ரானரியான டெலிவரி. ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் அங்கே கார்த்திகிட்ட பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் ஹரி 10 பாலுக்கு 26 அடிக்கணும். தேர்ட் ஒன். அகைன் ஒரு டாட் அப்படின்னு நினைக்கிறேன். நிற்க வச்சு மாறிட்டாங்களா? விக்கெட் யார் அப்படிங்கிற சொல்லுவாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹரி அவரோட விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுகினார். இப்போவும் நிக்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா இதுவும் விக்கெட். அந்த டிசப்பாயின்மெண்ட் இங்க கார்த்திகிட்ட தெரியுது. செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையருங்க. இங்கேயே விக்கெட் கொடுத்துட்டாங்க. அங்கேயும் அடிச்சாங்க. ஆனா துரிதமா வேலை பார்த்தாரு. 8 பந்துக்கு 26 அடிக்கணும். இந்த ஓவர்ல 4 பந்து எந்த ரன் இல்லாம போட்டிருக்காரு பிரகாஷ். ஃபிஃப்த் ஒன். சான்ஸ் பா கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 இங்க அடிக்காம ஸ்டார் உள்ளதான் விழுகும் அப்படின்னு நினைச்சேன். தெளிவான ஒரு 6. லாஸ்ட் ஒன் 7க்கு 20. இந்த முறையா ஸ்டாருங்க இங்க போயிடுச்சுங்க 6. பேக் டு பேக் 2 6. முதல் 4 பந்து பவுலர் டாமினேட் பண்ணா அடுத்த 2 பந்து ஸ்டார் இங்க கடைசி 6க்கு 14 மாத்திட்டாங்க மேட்சை. இங்க கடைசி 6க்கு 14 முருகன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே ஒரு டாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. 5 பாலுக்கு 14 மாத்திருக்காங்க. செகண்ட் ஒன் வைடுன்னு நினைக்கிறேன். 5க்கு 13. செகண்ட் ஒன். இதுவும் வரலங்க. ரன்னு டாட்டா போட்டாரு. பேக் டு பேக் 2 டாட்டு. 4க்கு 13. தேர்ட் ஒன். அகைன் டாட் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 3வது டாட்டை பதிவு பண்றாங்க இந்த ஓவர்ல. இங்க 3 பாலுக்கு 13 முக்கியமான பந்து. அந்த முக்கியமான பந்து இங்க டாட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு. 2 பாலுக்கு 13 மேட்சை மாத்திட்டாங்க. இங்க 2 பாலுக்கு 13. சான்ஸ் ஃபார் ஹைட் தாங்க போயிருக்கு. கேட்சையே பிடிக்கலனாலும் மேட்சை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஹரி கேட்சையை போட்டாரு. விக்கெட் இழக்கிறாங்க. இங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க லாஸ்ட் ஒன் டெலிவரி. அந்த லாஸ்ட் ஒன் டெலிவரியும் டாட்டா போட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த டாட்டோட மேட்சை வின் பண்றாங்க. இங்க கடைசி வரைக்கும் ஹை த்ரில்லரா போயிருந்தாலும் காட்டாத்தி ஃபைனலை வின் பண்ணி செமிஃபைனலை வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிருக்காங்க. போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் பிரகாசன, அதே மாதிரி முருகன் தமிழ் கடவுள். 2 பேருக்குமே இங்க மேன் ஆஃப் த மேட்ச் தலா 500 ரூபா கொடுக்குறான்னு சொல்லலாம். வேற பெர்ஃபார்மன்ஸ். பவுலிங்ல 2 பேருமே சூப்பரா போட்டுருந்தாங்க. ஒருத்தர் 2 ஓவர் மேட்ச் ஃபுல்லா நல்லாவும், ஒருத்தர் டெத் ஓவர்ல நல்லாவும் போட்டு மேட்சை வின் பண்ண வச்சிருக்காங்க.